எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நடப்ப பத்தி பேசுங்க. 2014 பத்தி பேசக்கூடாதுன்னா 1975 பத்தி பேசுறீங்க. வெக்கமா இல்ல? யார் பேசுறா? மிசா மிசான்னு ஒண்ணு சொல்லி நிக்கிறீங்க. நாங்க பேசல. நீங்க பேசலையா? வாங்க அப்படின்னு சிவப்பு பங்களம் போடாத குறையா எல்லா மாநிலத்திலும் டாஸ்மாக் இருக்கதான் செய்யுது. எந்த ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. மத்த மாநிலத்துல எல்லாம் இந்த மாதிரி இல்ல, இங்க மட்டும் ஏன் இருக்குது? மத்த மாநிலத்துல யாரும் இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த மாநிலத்துலதான் சொல்றாங்க. ஆனா சொல்லிப்புட்டு 21 வாக்குறுதி கொடுத்தோமா? அப்படி எதுவும் சொல்லலையே. கரெக்ட். 2016 வாக்குறுதி கொடுத்தாங்க, மதுக்கடைகளை மூடுவோம். 21 கொடுக்கவே இல்லை. சார், இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல போட்டியிடுறதுக்காக அவர் அடுத்த கட்ட தேர்தலை நோக்கி போறாரு அப்படின்னு ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கே. என்ன 50 இடத்துல ஜெயிச்சா சிஎம் ஆயிடலாமா? அதுவே 234 பேர். எனக்கு விஜய் பத்தி பேசினா அது ஒரு மாதிரி. 234 பேரையும் சந்தி எப்படி பணியூர் தானே வராங்க அவங்க? அப்படி போது. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, அதிமுக அப்படின்ற ஒரு முகமுடியை போட்டுட்டு பாஜக தமிழகத்துல காலடி வச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கலைஞரை கேட்டா தெரியும் எந்த முகமுடி போட்டுன்னு எங்க வந்தாங்க அப்படின்னு. திமுக முகமுடி போட்டுன்னு வந்திருக்காங்கல்ல இங்க. RSS ஒரு சமூக இயக்கம். கலைஞர் சொன்னார்ல, அதெல்லாம் அந்த காலம். என்ன இது? அந்த சமூக இயக்கமா இருந்த காலத்துல. அப்ப இப்ப மாறிடுச்சு. இப்ப மாறிடுச்சு. இப்ப பூரம் கொல்ல கூட்டமா மாறிடுச்சு. கொலை கற்பழிப்பு எல்லாமே பாஜகவோட தானே கூட்டணி வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் மந்திரி பதவியில ஓட்டிக்கிட்டு எந்த குஜராத் கலவரம் நடக்கும் போதும் அது 2019. இப்ப இன்னைக்கு என்ன வருஷம்? எந்த வருஷமா இருந்தாங்க? எந்த வருஷமா இருந்தாங்க? நான் அன்னைக்கே நான் கார்ல போனவன், அன்னைக்கே பங்களா இருந்தேன். அது இன்னைக்கு சொல்லிட்டு வரோம்ல. சும்மா இருங்க சார். அதெல்லாம் அன்னைக்கு நடந்தத பத்தி இன்னைக்கு பேசக்கூடாது அப்படின்னா பாருங்க. அந்தந்த இன்னைக்கு மிசா பத்தி இன்னைக்கு பேசாதீங்க. நடப்பு எமர்ஜென்சி கவர்மெண்ட் பத்தி இன்னைக்கு பேசாதீங்க. இன்னைக்கு யோகியதே கிடையாது உங்களுக்கு. நடப்ப பத்தி எத்தனை வருஷம் ஆச்சு? 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. நடப்ப பத்தி பேசுங்க. 2014 பத்தி பேசக்கூடாதுன்னா 1975 பத்தி பேசுறீங்க. வெக்கமா இல்ல? யார் பேசுறா? மிசா மிசான்னு ஒண்ணு சொல்லி நிக்கிறீங்க. நாங்க பேசல. நீங்க பேசலையா? அந்த மிசா கால கொடுமைகள் போட்டோகிராஃபி கண்காட்சி திறந்து வச்சது யாரு? அதெல்லாம் வைப்பாங்க சார். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓட்டு கேட்கல நாங்க. ஹலோ, இப்படிதான் பேசக்கூடாது. மிசா கால கொடுமலை அனுபவித்தவர் அப்படின்னு தான் சொல்லி நிக்கிறீங்க. ஒன்னும் அப்புறம் ஓட்டு கேட்கலன்னா வேற என்ன கேக்குறீங்க? நோட்டா கேக்குறீங்க? ஆமா ஆமா. இனி என்னவோ தெரியல, அண்ணனுக்கு சந்திராஷ்டமம் நினைக்கிறேன், அடி வாங்கினேங்கிறாரு. நீ அடுத்த கேள்வி கேளுமா சார். இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற ஒரு விஷயம் நோயை விட மோசமான சிகிச்சைன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? 1991 தேர்தல் எப்படி நடந்தது தமிழகத்துல? 1996 எப்படி நடந்தது? அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லாம் எப்படி நடந்தது? ஒரே மாதிரி தான் பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் ரெண்டும் ஒன்னாவே தான் நடந்தது. 98க்கு அப்புறம் அந்த ஆட்சி கலையுது, இதுவாது அதனால தள்ளி போயிடுச்சு. அவ்வளவுதான். இன்றைக்கும் ஒரிசால பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அங்க சட்டமன்ற தேர்தலோட தான் பாராளுமன்ற தேர்தலும் நடக்குது. ஆந்திராவிலையும் அப்படித்தான் நடக்குது. பல மாநிலங்கள்ல அப்படிதான் நடந்துருக்குது. அங்கெல்லாம் என்ன கேட்டா போச்சு. என்ன மாநில உரிமைகள் பறிக்கப்படும் எனக்கு புரியல. ஒரே நாள்ல எலெக்ஷன் நடந்ததுன்னா அப்ப 96 வரைக்கும் அப்பெல்லாம் பெரும்பாலும் காங்கிரஸ் தான் ஆட்சியில. ஏன்னா அப்ப இந்த தேசிய தேர்தல் மட்டும் தான் மும்முரமா கவனிப்பாங்க. அதை நோக்கி போயிரும். சீன மாட்டாங்க. சரி, இப்ப நான் சொல்லட்டா, இப்போ தமிழகத்துல இதே மாதிரி எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கு. அப்பெல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிருக்காங்களா? ஒரிசா எடுத்துக்கங்க. ஒரிசால இந்த தேர்தல்ல மட்டும்தான் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம நவீன் பட்நாயக் அவருடைய பிஜு ஜனதா தள் 2 எலெக்ஷனும் ஒன்னாதான் நடக்குது. நீங்க அந்த தேர்தல் ட்ரெண்டை பாத்தீங்கன்னா தெரியும். அதுல சட்டமன்ற தேர்தல்ல நம்ம நவீன் பட்நாயக் கட்சி பிஜு ஜனதா தள் அதிக வாக்குகளை வாங்கி அதிக இடத்துல ஜெயிப்பாங்க. பாராளுமன்ற தேர்தல்ல பாஜக அதிக வாக்குகளை வாங்கி அதிக சீட்டுகளை ஜெயிப்பாங்க. ஒரே நாள்ல நடக்கிற தேர்தல். ஆனா ஜனங்க நாட்டுல சென்ட்ரலுக்கு இவங்க, ஸ்டேட்டுக்கு இவங்க அப்படின்னு கரெக்டா கணக்கு போட்டு ஓட்டு போட்டாங்க. இவங்க நினைக்கிற மாதிரி மக்கள் முட்டாள்கள்னு யாரும் அங்க சொல்லிட்டு இல்லை. இந்த தடவை தான் அது மாறி பிஜேபியே 2 இடத்துலையும் ஜெயிச்சிருக்குது. அப்புறம் இங்க இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு துப்பு இல்லை, தேசிய கட்சிகளை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை.
அதனால இப்ப எதையோ வந்து இவங்களுடைய சொல்லிட்டு அடையாளம் இருக்கீங்க. பறி போயிரும் அப்படின்ற ஒரே என்ன பட்சத்துல அடையாளம் தான் பறி போயிடும்ன்றீங்க? இப்ப பிஜு ஜனதா தள் அப்படிதான் சொன்னாங்களா அடையாளம் பறி போயிடும்னு? ஆந்திரால எலெக்ஷன் நடக்கல, அங்கேயும் பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, அங்கேயும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா ஆமா பிஜு ஜனதா தளத்துல என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்காரர் கையில இது போக போகுது, ஒரிசா போக போகுது, பூரி ஜெகநாதர் ஆலயமே அவர் கையில போக போகுது, சாவியே அவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் எவ்வளவு தெருக்கூத்து நடத்தினாங்க. இவர் சொல்றாருல தமிழர் கையில ஒரிசாவோட சாவி போகுதுன்னு, இப்ப வடக்கன் கையில ஆட்சி போகுதுன்னு இவங்க சொல்லி இருக்கிறாங்களா? இவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது இதை பத்தி கேட்கறதுக்கு? வடக்கன் தானுங்க ஆண்டுகிட்டு இருக்கான். தமிழகத்தோட ஆட்சி வடக்கன் கையில போயிட போகுதுன்னு இவங்க சொல்லி என்ன யோகியதை இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரிசா பத்தி கேட்கறதுக்கு? இவன் இப்படியே இன்னும் பாருங்க, இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா பூரா அவன் தான் இங்க வந்து இருப்பான். அப்ப அவனுக்கு ஓட்டு உரிமை வந்துடும். இப்ப 10 வருஷம் வேண்டியதுல அடுத்த தேர்தலே அவன் தான் இங்க பெருசா இருப்பான். இன்னைக்கே 1.5 கோடி பேர். பாருங்க, மதுராந்தகம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. தெரியாதா? சொல்லுங்க. மதுராந்தகமே தெரியாதா? சொல்லுங்க. எஸ்டி உகம் சந்துன்னு ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? ஆமா, அவரு வந்து அதிமுகல இருந்தாரு. ஆமா, சேர்மன். அங்க வந்து எம்எல்ஏவா கூட இருந்தாரு. எம்எல்ஏ இருந்தாரு, சேர்மனாவும் இருந்தாரு, மாவட்ட செயலாளராகவும் இருந்தாரு. ஆமா ஆமா, அவர் அதிமுக தானே இருந்தாரு. ஆமா. எனவே இன்னைக்கு பாஜக வந்த உடனே அவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க சொல்லி உகம் சந்த் அப்படின்றது என்ன? உக்கம் சந்து இருங்க சார், உக்கம் சந்து. அதே மாதிரி இப்ப நம்ம இங்க இருக்காங்களே இந்த ஏரியா, நம்ம அதான் அந்த ஏரியா பேர் என்ன சொல்லுவாங்க, சவுகார்பேட்டை. அவங்க எல்லாம் பரம்பரையா இங்க இருக்கவங்க தானே சார். சரி, அதனால என்ன அவங்க வந்து தமிழகத்துல வடக்கன்னு சொல்ல இயலாது இல்ல. பரம்பரையா அவன் தமிழ்நாட்டுல இருக்கான், பூர்வீகம் வடக்கனா இருப்பான். சரி, இங்கதான். இப்ப நான் சொல்றேன், பெங்களூர் போங்க. பெங்களூர்ல நம்ம ஊர் பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? 40% இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஆமா. இப்ப அங்க போய் அவன் செட்டில் ஆன பிறகு அவனுக்கு அங்க ஓட்டு கிடையாதுன்னு சொன்னா சும்மா இருப்பீங்களா? சும்மா இல்லாம டான்ஸ் ஆடுவோம், ஆடுவோம். ஹைதராபாத்ல நம்ம பசங்க எத்தனை பேர் இருக்காங்க? அங்க இதெல்லாம் 18% இருக்கும். ஐடி பர்சன்ட் அவங்கள விடுங்க. குஜராத்ல இந்த முறுக்கு சுத்துற கடைகள் ஏராளமா இருக்கு. அதுல இங்க இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கில் தமிழ்நாட்டுல இருந்து போய் வேலை பாக்குறாங்க தெரியுமா? எல்லாம் மதுரைக்காரன் தான் போயிருக்கான். இப்போ இவங்க எல்லாம் அங்க போவாங்க, அவங்க எல்லாம் வந்து தமிழ வந்துட்டான் யாராவது சொல்றாங்களா? இவருக்கு மட்டும் ஏன் வயிறு எரியுது? சரி, வடக்கன்ஸ் வந்துட்டான்னு சொல்லி இருக்கிறீங்களா? 1.5 கோடி பேர் வந்திருக்கான் சார். அங்க என்ன அவனை வேலையில சேர்த்து வச்சிருக்கிறதெல்லாம் யாரு? அந்த புத்தி எங்க போச்சு? திருப்பூர்ல தொழிற்சாலை வச்சு நடத்துறவங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க, இங்க ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க எல்லாம் நம்ம ஊருக்காரங்க. அவங்கதான் இங்க இருக்கவங்க ஏன் வேலைக்கு எடுக்கல? உடனே அண்ணன் சொல்றாரு, எங்க ஆளுங்கெல்லாம் ஐடி படிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, ரைட்டு, அப்ப இங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைல்ல, ஏன் உட்காந்து புலம்பினுக்கிற? இவரே அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பேரும் அது மாதிரிதான் வேலைக்கு வச்சிருப்பாரு, வெளில சொல்ல மாட்டார். அதுக்காகத்தான் ஹிந்தி கத்துக்கினாரோ என்னவோ தெரியல. இன்னைக்கு காய்கறி கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல, நங்கநல்லூர்ல போய் பாருங்க, காய்கறி கடையில அவங்க தான் இருக்காங்க. அந்த கடைக்காரங்க வந்து அவங்கள வச்சு வேலை வாங்கி நிற்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க தான் வேலை இருக்காங்க. ஏன் அப்படின்னா திருப்பூர்ல இருக்க அந்த தொழிலதிபர் ரொம்ப அழகா சொன்னாங்க. இல்ல, விவசாயத்துக்கு கூட வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மாயவரத்துல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அந்த கோயம்புத்தூர் சைட்ல தேங்காய் பறிக்கிறதுல பிரச்சனை ஆயிடுச்சு. நீ இவங்களை வச்சு பறிக்கிற, எங்க உள்ளூர்காரங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கல அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, இது பாருங்க, தேங்காய் வேலை விழுந்துருச்சு, கட்டுப்படி ஆகல. இவங்க வந்து ஒரு தேங்காய் 40 பைசாவுக்கு என்னவோ பறிச்சு கொடுக்குறாங்க, அவங்க அதிகமா கேட்கறாங்க. ஏற்கனவே விலை இல்லைன்னும் போது நாங்க எப்படிங்க கட்டுப்படி ஆகும்? அதனால தான் நான் இவங்களை டிராக்டர்ல கூப்பிட்டு வந்தோம் அப்படின்றாங்க. அந்த திருப்பூர்ல ஒரு தொழிலதிபர் கொரோனாக்கு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, பாருங்க, நம்ம ஊர் பசங்க வராங்க, வந்து 1 வாரம் வேலை செய்யறான், 2 வாரம் வேலை செய்யறான், சம்பளம் கட்ச உடனே அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அந்த பணத்தை எடுத்துன்னு போயிட்டு டாஸ்மாக் வாசல்ல ஊந்துடுறான், வரமாட்டேன்றான். அப்படியே வந்தாலும் லேட்டா வரான், ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேன்றான். இவனுங்க அப்படி கிடையாது, வந்தானுங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மங்குன்னு வேலை செய்யறானுங்க. நைட்டு போனா என்னது கோதுமாவு, வெங்காயம், அப்புறம் டமாட்டர், தக்காளி, உருளைக்கிழங்கு, இவ்வளவுதாங்க. அவனே சமைச்சு சாப்பிட்டு போயிடுறான். எந்த டுபாகூரும் பண்றது கிடையாது. அவன் பாடி கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். அதனாலதான் நாங்க வேலை கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஊர் பசங்க வேலைக்கு வரமாட்டாங்கன்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிறது. நீங்களே இந்த பக்கம் திறந்து வைங்க, வாங்க வாங்க அப்படின்னு சிவப்பு பங்குளம் போடாத குறையா எல்லா மாநிலத்திலும் வந்து டாஸ்மாக் இருக்கதான் செய்யுது. எந்த ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. மத்த மாநிலத்துல எல்லாம் இந்த மாதிரி இல்ல, இங்க மட்டும் ஏன் இருக்குது? மத்த மாநிலத்துல யாரும் வந்து இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. இந்த மாநிலத்துலதான் சொல்றாங்க. ஆனா சொல்லிப்புட்டு 21 வாக்குறுதி கொடுத்தோமா, அப்படி எதுவும் சொல்லலையே. கரெக்ட், 2016 வாக்குறுதி கொடுத்தாங்க, மதுக்கடைகளை மூடுவோம். 21 கொடுக்கவே இல்லை.
ஏன்னா ஆட்சிக்கு வந்துருவோம் தெரியும். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு படிப்படியா குறைப்போம் தான் சொன்னோம். நாங்க என்ன மூடுவோம்னு படிப்படியா குறைக்கிறது? 16 அவங்க மூடுவோம்னு சொன்னாங்க, 21 அந்த வாக்குறுதியை கொடுக்கல. அதை நான் ஒத்துக்கிறேன். இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு அது படிப்படியா என்ன வந்து குறைக்கிறது? டக்குன்னு மூட வேணாமா? அதெல்லாம் எப்படி மூடுவோம்? அப்புறம் மத பிரியர்களை கட்டுப்படுத்த முடியாது, சடனா மூடிட்டா. ஒரு அமைச்சர் சொல்லல, காலையில வேலைக்கு போறான், கொளுத்து வேலைக்கு, உடம்பு உழைக்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறான், அவன் காலையில குடிக்கணும்னு நினைச்சா தப்பான்னு ஒருத்தர் கேட்டாரு, எப்படி குடிச்சிட்டு தான் வந்து கொளுத்து வேலைக்கு போவீங்களா? ஊந்து செத்தா எவன் பதில் சொல்றது? இதெல்லாம் ஒரு பெரிய இடத்துல இருக்கவர் பேசுற பேச்சு. வெக்கமா இல்ல இது? இதே நான் இன்னைக்கு இதை இங்க வரேன், குடிச்சிட்டு வந்தா ஒத்துப்பீங்களா? வெளில போன்னு சொல்ல மாட்டீங்க? இப்ப நீங்க சுத்து குடிக்காம தான் காலையில வந்தீங்க. அதான் ஆமா, குடிச்சு பழகணும், பாலை குடிச்சு பழகணும் NSK பாடினாரு. அந்த மாதிரி காலங்காத்தால எதுன்னு நீராகாரம் குடிச்சிட்டு வந்துக்கிறேன். ஏதோ குடிச்சிட்டு தானே வந்தீங்க. ஏதோ குடிச்சிட்டு வரலாம், எதை குடிச்சிட்டு வரீங்கன்றதுதான் முக்கியம். அதை பத்தி கவலை இருக்கு. அது சரி, இன்னும் வந்து 2-3 மாசம் தான் இருக்கு, இதுக்குள்ள நீங்க டாஸ்மாக் மூடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு மக்கள் வந்து கேக்குறாங்க. இல்ல கதையா 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் பண்ணாம விட்டாங்களா பாருங்க, அதோட சந்தோஷப்படுங்க. நாளை மறுநாள் டிக்ளேர் ஆயிடும் எலெக்ஷன் இந்த வாரத்திலேயே. நம்பிக்கையா? அடுத்த கேள்வி சார், இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துல வந்து போட்டியிடுறதுக்காக அவர் அடுத்த கட்ட தேர்தலை நோக்கி போறாரு அப்படின்னு ஒரு பரபரப்பு போயிட்டு இருக்கே. என்ன 50 இடத்துல ஜெயிச்சா சிஎம் ஆயிடலாமா? அவங்க கட்சிக்காரன் சொல்றான் 4 இடத்துல நாங்க ஜெயிச்சு ஆட்சி அமைப்போங்கிறான். 50 × 4 200. அப்புறம் இன்னொருத்தன் சொல்றான் நாங்க 300 தொகுதியில ஜெயிப்போம்னு ஒருத்தன் சொல்றான். ஏங்க பக்கத்துல கேரளா இருக்குது. அது இன்னொரு பொண்ணு ஒண்ணு சொல்லுது, அவன் 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கான் தெருக்கூட்டுறவன். அவன் யார சொல்றாங்க? அந்த அம்மா சொல்லுது, தெருக்கூட்டுறவன் எல்லாம் 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி வச்சுட்டு இருக்கான், 10 பொண்டாட்டி எல்லாம் 10 புருஷன் வச்சிட்டு இருக்காளுங்க, இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படிங்கிறாளுங்க. இந்த மாதிரி ஒரு அறிவுஜீவிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படி சார் இருக்கும்? 50 முக்கிய நிர்வாகிகள் அப்படின்னா மீதி 184 பேர் முக்காத நிர்வாகிகளா? இல்ல அதுல பெஸ்டா இருக்கக்கூடிய மீதி எல்லாம் ஒஸ்ட். அது கூட 234 பேர். எனக்கு விஜய் பத்தி பேசினா அது ஒரு மாதிரி. 234 பேரையும் சந்தி எப்படி பணியூர் தானே வராங்க அவங்க? மீதி 184 பேர் எப்போ வருவாங்க? இல்ல மொத்தமே 50 பேர் தான் அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டமா வந்து சந்திக்க போறதா சொல்றாங்க. ஒவ்வொரு கட்டமா சரி வந்து சந்திச்சு என்ன பண்ண போறாங்க அடுத்து? அதாவது இந்த நிர்வாகிகள் தான் வேட்பாளர்களை நிறுத்த போறாங்க. நேர்காணலுக்கு கூப்பிட்டுருக்காங்கம்மா எம்எல்ஏ. சரிங்க, இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப 50 பேருன்றது ஒவ்வொரு தொகுதிக்கு ஒருத்தரா? ஒரு தொகுதிக்கு ஒருத்தர் தான் போட முடியும். அப்ப 50 தொகுதி. அப்புறம் அதுக்கு பேர் என்ன நேர்காணல் சார்? இங்க பாருங்க, ஒரு நேர்காணல். இப்போ திமுக சரி வேண்டாம், இது என்னத்துக்கு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு நீங்க அறிவாலயத்துல கேக்குறேன், இல்ல வந்து நீங்க அந்த லாய்ட்ஸ் ரோட்ல கேக்குறேன். அதிமுக திமுக பாஜக நேர்காணல்னா இப்ப ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 4-5 பேராவது வருவாங்களா? அவங்களதான் கூப்பிடுவோம். அந்த 4 பேர் எல்லாத்தையுமே கூப்பிட்டுருவோம். அதான் பாரபட்சம் இல்லாம பணம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு எத்தனை கோடி செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்போமா? ஆமா, அவன் 2 கோடி 3 கோடினா யார் நிறைய கோடி செலவு பண்றாங்களோ அவங்களுக்கு சீட்டு கொடுப்போமா? என்ன கோடி? நாங்க அப்படி எல்லாம் கேட்க மாட்டோம். புண்ணிய கோடி இல்ல, முதல்ல ஆன் சொல்லிட்டாரு, அப்புறம் ஐயோ மாட்டிக்க போறவன் அப்படின்ட்டு. சரி ரைட்டு விடுங்க, இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. வாங்க சரி, அப்போ ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கறதுக்கு இதுக்கு பேர் என்ன காணல் சார்? நம்ம என்ன சார் நேர்காணல்? நமக்கு என்ன தெரியும்? 10-50 பேர்த்த கூப்பிட்டுருக்காங்க, அந்த பிள்ளைக்கு அது விஷயம் தெரியாது. 50 பேரை கூப்பிட்டுருக்காங்க. இருங்கம்மா, அங்க கேமராவெல்லாம் இருக்கக்கூடாது. அது 5 தொகுதியெல்லாம் இருக்கக்கூடாது. 5 தொகுதியா இருக்கலாம், இல்ல 10 தொகுதியா கூட இருக்கலாம், இல்ல ஒரு தொகுதிக்கு 5 பேரை கூப்பிடலாம். இது நமக்கு தெரியாது. இல்ல இனிமே வெளியில வரும், இன்னைக்கு சாயந்தரம் வரும். ஏற்கனவே திருசா என்ன வரும்? ஒண்ணு வராது. கேமரா கிடையாது, ரெக்கார்டர் கிடையாது, ஒண்ணு கிடையாது. என்ன வரும்? பரவாயில்ல. அதாவது ரொம்ப சூடா போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு சம காமெடி பீட்டு கொண்டு வந்து போட்டாங்க. வெரி குட். அடுத்தது சார், ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அதாவது நான் கொண்டு வந்த திட்டங்களை யாராலும் மாத்தவே முடியாது, அந்த திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் நான் தான் வந்து ஆட்சியில இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படித்தான் பல ஸ்டேட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஊத்தின்னு போட்டாங்க. BRS அலையஸ் TRSன்னு ஒரு கட்சி இருந்ததுங்க, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, அப்புறம் பாரத் ராஷ்டிரிய சமிதின்னு மாத்தினாரு. ஊரெல்லாம் பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சாரு. பாம்பேக்கு போகும்போது அப்படியே எத்தனையோ 100 காரா ஃபாலோ பண்ணி இங்கேருந்து பாம்பேக்கு போனார் அவரு. அங்க போய் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னாரு, ஒரிசால போய் பண்றேன்னாரு. சொந்த மாநிலத்திலேயே ஒண்ணு இல்லாம ஊத்தின்னு போயிட்டாரு. இப்போ அவங்க மகளே வந்து கட்சியை உடைக்கிறதா பிளான் பண்ணி நிக்கிறாங்க. அதெல்லாம் அவ்வளவுதான் வேண்டியதுதான். உடஞ்சிரும் சொல்றீங்களா? அதெல்லாம் வந்து அண்ணன் பார்த்துப்பாரு, நான் ஏன் அதெல்லாம் சொல்லணும்? இல்லைன்னா
சார் இப்போ நீங்க திட்டங்களை யாராலும் மாத்த முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி என்ன திட்டங்களை இது வரைக்கும் மக்களுக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க. லூலு மால் கொடுத்துருக்கோம், இதை விட வேற என்ன வேணும்? ஏசியோட இருக்குது. இங்க பாரு, அடிக்கிற வெயிலுக்கு நேரா போயிருங்க. மக்களுக்கு காலை உணவு திட்டத்தை மாத்த இயலுமா? மக்களுக்கு கொடுக்கலையே, மக்கள்னா யாரு? மக்களுடைய பிள்ளைகளுக்கு தானே கொடுத்துருக்கு. அது எல்லா பிள்ளைகளுக்கும் இங்க பாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் தான் இலவச உணவு காலை எல்லா பிள்ளைகளுக்கும் தான் கொடுத்துருக்கு. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க, அப்புறம் மீதி பிரைவேட்ல தானே அதிகமா படிக்கிறாங்க. பிரைவேட்ல அதிகமா படிக்கிற பிரைவேட் குழந்தைகளுக்கு நாங்க பிரைவேட்ல வந்து எய்டட் ஸ்கூலுக்கு கொடுக்குறோம். புரிஞ்சுக்கோ, கவர்மெண்ட்டுடைய பிரைவேட் எய்டட் ஸ்கூலுக்கு கொடுக்குறோம். தனியா பணம் கட்டி படிக்கிற பள்ளிக்கூடத்துக்கு அவங்க வசதியான ஆளுங்க தானே. ஆட்சியில தனியார் பள்ளியில சேகரிப்பு வந்து அதிகமா இருக்கு, அரசு பள்ளியில எந்த நாய் சொல்லுது? நாய் பயோடாட்டா எடுக்காம பேசாத. இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல எடப்பாடி அவன் எடுவட்ட பாடி நீ போ. இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் தான் அதிகமான குழந்தைகள். கிட்டத்தட்ட 1 கோடி குழந்தைகள் இன்னைக்கு 98 99,000 பிள்ளைகள் படிக்குது, லட்சம் பிள்ளைகள் படிக்குது. புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுதுல, எஸ்எஸ்எல்சி 11th எல்லாம் எழுதுதுல, அதுவே எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்க பரீட்சை. என்ன பேசுறீங்க? சும்மா இந்த அதை காட்டிலும் தனியார் பள்ளிகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கிடக்குறான் தனியார் பள்ளி அதிகம், அரசு பள்ளியில் தான் அதிகம். இங்க பாரு, நீ விஷயம் தெரியாம பேசாத. அண்ணன் சொல்றத ஒரு விதத்துல நான் ஒத்துக்கிறேன். விஷயம் தெரியாது. முழுக்க முழுக்க தனியார் பள்ளிகள்ல அங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அங்க ஃபீஸ் அதிகம், அங்க வந்து ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து இலவச உணவை எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த ஏழை எளிய மக்கள் படிக்கிறது வந்து அரசு பள்ளிகள். அண்ணன் சொல்ற மாதிரியே அரசு பள்ளி மாணவர்களை அதிகம் கூட வச்சுக்கலாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, அரசு பள்ளி மாணவர்கள்ல எத்தனை பேர் பாஸ் பண்றாங்க, தனியார் பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் பாஸ் பண்றாங்க? நம்பர் 1. அரசு பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வராங்க, தனியார் பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வராங்க? இந்த கேள்விக்கு அண்ணன் பதில் சொல்லுவாரு அப்படின்னா இத பத்தி ஃபர்தரா பேசலாம். அண்ணன் கிட்ட எந்த பேப்பரும் கிடையாது, முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசு பள்ளிகளுக்கு நாம என்ன பண்றோம், நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன், இதுல தமிழே கிடையாது. கோர்ட்ல கேட்கறாங்க, இதுல எங்க இருக்குது தமிழ் அப்படின்னாங்க. நம்ம மட்டும்தான் ஸ்கூல் ஃபவுண்டேஷன். ஸ்கூல் இப்ப தமிழ் ஆயிடுச்சு, பள்ளிக்கூடம்னா யாருக்கும் தெரியாது. அப்போ இதுக்கு வந்து நிதி கொடுங்க அப்படின்னு மற்றவங்களை கேட்டுக்கிறோம். என்ன பண்றது, 40 லட்சம் 45 லட்சம்னு திருப்பதி சாமி உண்டியல்ல கொண்டு போய் போட்டுனுக்கிறோம். ஆனா அதை வந்து நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒத்து வர மாட்டேது. இந்த 44 லட்சம் 50 லட்சம் இதெல்லாம் வந்து நம்ம அரசு பள்ளிகளுக்கு கொடுத்துருந்தா எவ்வளோ கட்டடம் கட்டியிருப்பாங்க, லேப் இருக்கும். பல பள்ளிகளில் வந்து கூரை இடிஞ்சு விழுது அப்படின்லாம் செய்தி வந்து நிற்குது. லேப் ஃபெசிலிட்டி நல்லா இருக்குதா? எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு போட்டு போடுவோம். அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. எல்லா இடங்கள்லயும் அது போன்ற தவறுகள் நடக்கலையே அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, அப்படி ஒரு விஷயத்தான் வைக்கிறாங்க. இது போல இங்க நடக்குது அப்படின்னா ஒண்ணுதான் நடந்திருக்கு. 99 லட்சம் பள்ளிக்கூடம் இருக்குது. எல்லா பள்ளிக்கூடம், ஹையர் செகண்டரி, மிடில் ஸ்கூலு, எலிமெண்டரி ஸ்கூல், 99 லட்சம் பள்ளிக்கூடமா? ஆமா. 99 லட்சம் மாணவர்களா இல்ல பள்ளிக்கூடமா? மாணவர்கள் படிக்கிறாங்க. அதுக்கு வந்து இப்படிதான் நீங்க வந்து டீடைலா கேள்வி கேட்டீங்கன்னா எதையோ வந்து அரசு பள்ளிகள் தான் இருக்குது. இந்த பள்ளிகள்லாம் வந்து ஏற்கனவே கட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த பக்கம் ஒன்ன கட்டிக்கிட்டு இருக்காங்க, விழுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதாவது பாரு, கத்திரிக்காய் எல்லாமே ஒரு இங்க பாரு, ஒரு கட்டடம் வந்து இன்னைக்கு இருக்க தர இது என்ன சொல்றான், 25 ஆண்டுகள். நான் ஒரு வாட்டர் டேங்க் கான்ட்ராக்டர். என்னுடைய வாட்டர் டேங்க் வந்து 25 வருஷம் தான். அதுல வந்து இத்தனை லட்சம் லிட்டர் தண்ணி தேங்கி நிற்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஆனா இன்னைக்கு நான் கட்டி வந்து நான் 93ல நான் ஃபைனல் டிசம்பரோட ஃபைனல் பில் வாங்கிட்டு வந்துட்டேன். 93லயே இன்னும் அந்த டேங்க்ல தான் தண்ணி ஏறி இறங்கிட்டு இருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு பாருங்க. அப்ப அதுக்கு அடிஷ்னலா அதுக்கு பக்கத்துல இன்னொரு டேங்க் இருந்த மதுரையில, நான் சொல்றது எல்லாம் ஜோசப் பூங்கால சொல்றேன் நான், மதுரை சிமெண்ட் ரோட்ல எனக்கு பக்கத்துல இன்னொரு டேங்க் இருந்தது. அந்த டேங்க் வந்து என்ன காட்டிலும் வயசு அதிகம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசு வந்துருச்சா, அதனால அதை இடிஞ்சு விழுந்துருச்சு. அதை பெருசா போட்டான். எனக்கு பயம். அப்ப நீங்க கட்டுற அணைகளும் இப்படிதான் அடிச்சுட்டு போயிரும் சொல்றீங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அதுகளுக்கு கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணைன்னு சொல்லின்னுக்கிறோம்.
ஏமா அதுக்கு யாரும் டெண்டர் உள்ள போல இப்ப பேபி அணை வந்து நம்ம அண்ணன் மாதிரி யாரும் வந்து கான்ட்ராக்ட் எடுக்கல. அதனாலதான் கரிகாலன் கட்டி வச்ச பெரியார் 1000 வருஷம் ஆயும் அப்படியே இருக்குது. பெரியார் டேம் இருக்க அது கீழே பேபி அணைன்னு இருக்கு. அதை வந்து ரிப்பேர் பார்க்கணும், பார்த்தா தான் இதை வந்து தண்ணி ஏற்ற முடியும்னு சொன்னதுனால இப்போ அந்த ரிப்பேர் ஒர்க்கு நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. பெரியார் டேம்லையும் ரிப்பேர் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ டேம் எல்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதனுடைய தன்மை வந்து மாற மாற நம்ம அடிஷ்னலாக அந்த வேலையை பார்த்து அதை பலப்படுத்தணும். அந்த ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ராமேஸ்வரம் இருக்கு பாருங்க, மண்டபத்துல இருந்து ராமேஸ்வரம் போற ஒரு பாலம் இருக்குது. அந்த இதுல இப்ப கூட ரயில்வேல வந்து பிரதமர் திறந்து வச்சார்ல, அதுக்கு பக்கத்துல ரோடு இருக்கு. அந்த ரோடு கட்டின போது தண்ணியில நிக்கிறதுனால அதனுடைய பலம் இழந்துருச்சு. அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி அதை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு வந்துச்சு அந்த ஒர்க்கு. நான் அதை பண்ணி கொடுத்தேன். புரியுதுங்களா? ஆகையினால எதுவா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு தான். இந்த அரசு பள்ளிகள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த காலக்கெடு, குறிப்பிட்ட காலக்கெடு பரவாயில்ல சார். ஓப்பனிங், அதாவது ஸ்கூல் கட்டி முடிச்சு ஓப்பனிங் வந்து நாளைக்கு ஆக போகுதுன்னா இன்னைக்கு இடிஞ்சு விழுது. அது இவங்க ஓப்பனிங் வருதுன்னு உடனே ராத்திரி அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல என்கிட்ட ஒரு ஒர்க் வந்துச்சுமா கொடைக்கானல்ல. அந்த கொடைக்கானல்ல ஒரு எம்ஜிஆர் வந்து நாளைக்கு திறப்பு விழா பண்றாருன்னு சொல்லி 3 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட சொல்றான். அது ஒரு பெரிய போர்ட்டிகோ போடணும், 40க்கு 30 போர்ட்டிகோ. 40க்கு 30 போர்ட்டிக்கோ நான் டக்குன்னு இரவும் பகலும் பார்த்து கம்பியை கட்டி காங்கிரீட்டை போட்டாச்சு. அவன் என்ன பண்ணுறான், இன்னைக்கு காலையில் வராருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலம் வீட்டில் வந்து சார் இந்த முட்டெல்லாம் கழட்டிடுங்க சார். நாடே என்னடா மொத்தமே 48 மணி நேரம் தான் ஆகுது காங்கிரீட்டு போட்டு, இப்போ போய் கழட்ட சொல்றியாடா அப்படின்னா, சார் நீங்கள் கழட்டுங்க சார் ஒன்றும் ஆகாது. யார் சொல்கிறா? பிடபிள்யூடி இன்ஜினியர் சொல்கிறார். கழட்டுங்க சார் ஒன்றும் ஆகாது சார், ஆனால் அங்கங்கே வேணா ஒரு முட்டு வேணா கொடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க ஆரம்பிச்சது இன்னி வரைக்கும் முட்டு குத்துனுகிறாரு. இவங்க போய் நீங்க கேக்குறீங்களா? நீங்க இதெல்லாம் இந்த அதிகாரிகள் ஏமா இங்க ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டல் பெருகுது இல்ல, அத வந்து தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லி போட்டு அதை கட்டி முடிக்காம இந்த சினிமால இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு செட்டு போட்டு சோனியா காந்தியும் பிரதமரும் வந்து திறந்து வச்சாங்க. அப்ப கூட வந்து துக்ளக்ல ஒரு கார்ட்டூன் அழகா போட்டாங்க. என்னங்க இது செட்டு போட்டதுக்கெல்லாம் திறந்து வைக்க சொல்றாங்க அப்படின்னு பிரதமர் வந்து சோனியா அம்மையார் கிட்ட கேட்கிறாரு. அவங்க சொல்றாங்க, இல்ல நீங்க கம்முன்னு போயிட்டு வந்துருங்க, இல்லாட்டா உங்களுக்கு பதிலாக ஒரு டூப்பை வச்சு திறந்துருவாங்க அவங்க அப்படின்னு துக்ளக்ல ஒரு கார்ட்டூன் போட்டாரு. செட்டு போட்டு திறந்தவங்க, செட்டுன்னா முட்டு கொடுக்கணும், அது கொஞ்சம் உழத்தான் செய்யும். என்ன பண்றது, கான்ட்ராக்ட் மாமூல் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். அந்த ஆஸ்பத்திரி அது வந்து தலைமைச் செயலகம் கட்டி முடிச்ச பின்னாடி ஒர்க் அங்கங்க கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. அதனால அது ஒரு டேட் நல்லா அங்க அந்த செட் டைரக்டரை போட்டு செட்டு போட்டீங்களா இல்லையா, அதுக்கு பல லட்சம் செலவு பண்ணீங்களா இல்லையா, வேற இதெல்லாம் வந்து சகஜம் சாதாரணம் ஐயா. ஏன் அது ஃபுல்லா முடிச்சுட்டு தான் திறக்கிறது, என்ன அவசரம் இப்ப? அத இந்த கடைசியில நாங்க திறந்து வச்சதையே அந்த ஒரு அரங்காப்பிடாரி வந்து என்ன பண்ணுச்சு, இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வந்து பலன் அடைஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஆஸ்பத்திரியில. சார் இப்ப நீங்க வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை கூட திமுக உடைய பிரமுகர் வீட்டையா மாத்தி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு இப்ப வந்து இந்த மாதிரி சுகாதார நிலையங்களை கூட ஆக்கிரமிப்பு பண்றாங்க திமுக காரர்கள். வளர்ச்சி எந்த ஊர்ல சார்? அந்த ஊர் பேர் மறந்துட்டேன், ஆனா வீடியோ எல்லாம் இப்பவும் இருக்கு எல்லாம் எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி இப்ப நான் எடுத்து கொடுத்துருக்கேன், நேத்திக்கு பேப்பர்ல இருக்கு, எடுத்து பாருங்க. அவன் சும்மா பூட்டி கிடந்திருக்கு. ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து எமர்ஜென்சி, ஏழை மக்கள் வந்து ஏதாவது எமர்ஜென்சினா வந்து அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தினகாத்திரமா இருக்காங்க. அந்த வீடு தேடி மருத்துவமா என்னென்ன அது, ஆமா அவங்க போய் மருந்து குத்துறாங்க, மக்களை தேடி அவங்க எல்லாம் மருந்து குத்துட்டாங்களா, அந்த ஊர்ல யாருக்குமே வியாதி வைக்கல. அதனால அண்ணன் சொன்ன மாதிரி அது பூட்டி கிடந்தது, இவர் போய் எத்தினாரு. இளைஞர்களுக்கு எல்லாம் வந்து மருத்துவமே தேவையில்ல, அவங்க வந்து தெம்பா இருக்காங்க. சார் டாஸ்மாக் சரக்கு நல்லா இருக்கு, ஆரோக்கியமான சரக்கு. அது எங்க கட்சி சட்டப்பூர்வமா அவன் மீது நடவடிக்கை எடுத்து அவனை சிறையில் அடைக்கப்படும். இதுல வந்து மாற்று கருத்து இல்ல. எங்க கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க ஒரு பெரிய பேச்சா, நடவடிக்கை எடுக்காம தான் இருந்து பாருங்களேன். நடவடிக்கை எடுத்துட்டு வந்தது பெரிய பேச்சா இது? இன்னும் சட்டப்படி செய்யறது இது எப்படி இருக்குன்னா, ஹெல்மெட் போட்டு போறோம், போலன்னா ஃபைன் கட்டணும். இதெல்லாம் ஒரு பெரிய இதுவா? நான் பாரு ஹெல்மெட் போட்டு போறேன் அப்படின்னு நான் பெருசா சொல்ல முடியுமா? ஆமா சார், பார்லிமெண்ட் கட்டினீங்க. நான் ஏற்கனவே இருக்கிற பார்லிமெண்ட் அது பிரிட்டிஷ்காரன் கட்டினது இன்னொரு 1000 வருஷம் கூட இருக்கும். பிரிட்டிஷ்காரன் 1000 வருஷம் இருக்கும். தண்ணி ஒழுகல. புதுசா கட்டின பார்லிமெண்ட் கட்டடத்துல தண்ணி ஒழுகுச்சா ஒழுகலையா? என்ன பேசுற?
திரும்ப ரெனோவேஷன் அப்ப ஒர்க் திரும்ப பண்ணீங்களா இல்லையா? என்னமோ ஒழுக்கமா யோக்கியமா பேசுறீங்க. 1000 வருஷம் இருக்குமா பிரிட்டிஷ்காரங்க கட்டின பார்லிமெண்ட், அப்புறம் இவங்க கட்டிட்டாங்க 30 வருஷத்துக்கு மேல இருக்காதா? இதுல இருந்தே தெரியும். ஏங்க 25 வருஷம் கட்டினாக்க ஒழுச்சாங்க உங்க பார்லிமெண்ட் என்ன பண்ணுவீங்க? முதல்ல இதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. உடனே அங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது வைகுந்தம் போறாங்க. ஏங்க பார்லிமெண்ட் எவ்வளவு பெரிய பார்லிமெண்ட் கட்டடம், எத்தனை 1000 கோடியில கட்டப்பட்டது கட்டடம், அதுவே வந்து ஒழுகுதுன்னு சொல்லி கிடையாது சொல்லி திரும்ப எல்லாத்தையும் யாரும் கேட்க கூடாது, இன்ஜெக்ட் பண்ணிட்டு கிடந்தானுங்க. யாரும் கேட்க கூடாது. இடிஞ்சு விழுதுன்னா பாரு பார்லிமெண்டே அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால இடிஞ்சு விழுந்தா ஊந்துட்டு போ. அவங்க சரியில்லாம தான் சார் உங்களை வந்து எனக்கு வாயில எப்படி வருது, நீ பொம்பளை பிள்ளையா போயிட்டு அவன் வந்து கேட்டிருந்தானே நல்லா பேசிருப்பேன்.